வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நான் எல்லா சாமியும் கும்பிடுறேங்க, என்னென்னமோ வழிபாடு பண்றேன், தினமும் கூட நான் கோவிலுக்கு போறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே முக்கியமான ஒரு வழிபாடை மறந்தே போயிடுறோங்க, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குலதெய்வமே வாழ்க்கையின் பொக்கிஷம் அப்படிங்கிறத தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நமக்காக சொல்றதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் திருமுருக ஜோதிட நிலையம்ல இருந்து திருமுருக கோகுல்நாதன் அவர்கள் இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் அப்படிங்கறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் சார். நம்ம என்னதான் என்னென்ன சாமியும் நம்ம கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வமா நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வ வழிபாட மறந்துடுவாங்க. இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வமே யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கூட இருப்பாங்க சார். இப்போ உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நீங்க செய்றீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. நல்ல ஒரு துவக்கம். புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் குரு பாலதண்டாயுதபாணி சாமியை வழங்கி குலதெய்வமே வாழ்க்கையின் பொக்கிஷம் அப்படின்றது தான் நம்மளுடைய கோட்பாடு. குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷம்னு பல வருடங்களாக நம்ம பல தொலைக்காட்சிகளில் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சு விட்டுருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 20% தான் குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க, ஒரு 10 to 5% தான். தெரிஞ்சு முறையாக வழிபாடு பண்ணாதவங்க ஒரு 20% இருப்பாங்க. ஆனால் ஒரு 70% மக்கள் குலதெய்வ வழிபாடு முறையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய குல வழக்கப்படி முறையான பூஜைகள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணியும் பலருக்கு பலன் கிடைக்கல அப்படின்றது தான் இங்கே விஷயம். நிறைய பேர் இவ்வளோ சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், இவ்வளோ தெய்வங்களுக்கு நாங்கள் பூஜைகள் செய்து என்ன பிரயோஜனம், இத்தனை கோயில்கள் நாங்கள் போயிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும்போது, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியம்ன்றது நம்ம எத்தனையோ பாவங்களும் பண்ணியிருக்கலாம், புண்ணியங்களும் பண்ணியிருக்கலாம். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறப்பில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவ புண்ணியங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம், அல்லது அதிகமான பாவம் இந்த ஜாதகம் செய்துள்ளாரா, அல்லது இந்த மனிதன் அதிகமான புண்ணியங்களை செய்துள்ளாரா என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை நம் முன்னோர்கள் நமக்கு முதல்ல கொடுத்தாங்க. இந்த ஜாதக ரீதியாக முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணுங்க. அடிப்படை ஜாதகம் எப்படி இருக்குது, ஒரு மனிதனுடைய பிறப்புன்றது அடிப்படை ஜாதகங்க. அடுத்தது நடப்பு நடைமுறையில் தசாபுத்திகள் மற்றும் கிரக கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. இந்த 2 விதத்தில் எந்த இடத்துல பாதிப்பு வருதோ அந்த பாதிப்புகளை சரி செய்யணுங்க. இங்கே நிறைய பேர் செய்கிற முதல் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பார்க்குறாங்க, 6 மாதம் சரியில்லை, 1 வருஷம் சரியில்லை, இந்த நடக்கிற திசை முழுசுமே 10 வருஷம் 12 வருஷத்துக்கு உனக்கு இப்படி தான் டைம் சரியில்லாமல் தான் இருக்குது, ஏற்கனவே 3 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 13 வருஷம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரகங்களுக்கு உண்டான தீர்வு நிறைய பேர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகிறாங்க, இந்த நவகிரக வச்சுருக்கிற இடத்துல போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சில பூஜைகளை செய்து நவகிரக வழிபாடுகள் பண்ணிட்டு வராங்க. அது முழுமையான பலனை தரக்கூடியதா அப்படின்னும் போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது முழுமையான பலன் இல்லை. ஓகே, எது முழுமையான பலன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவகிரகங்களை மட்டும் நம்புவது முழுமையான பலனை தராது. அதாவது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை அறிவியல் சார்ந்தும் இன்றைக்கி சில விஷயங்கள் உண்மையாகவே அது காலப்போக்கில் இது கரெக்டு தான், முன்னோர்கள் சொன்ன விஷயம் இந்த விஷயம் கரெக்டு தான் இன்றைக்கி ஒவ்வொன்றா சயின்டிஃபிக்காக சித்த மருத்துவம் நல்ல ப்ரூஃப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த மாதிரி பிற்காலத்தில் இந்த ஆன்மீகமும் உண்மையாக பல இடத்துல வரக்கூடிய காலம் வரும். அது மாதிரி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா சிவ ஆலயங்கள்லையும் முழுமையாக பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும். பெருமாள் ஆலயங்களில் பெரும்பாலும் நவகிரகங்கள் பழமையான ஆலயங்களில் இருக்காது. இந்த நவகிரகங்கள் எதற்காக வைத்தார்கள் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பை நீங்கள் சரி செஞ்சுட்டு என்னை பாருங்கள். ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு கிரகத்தோடைய கோச்சாரமோ நடப்பு திசையிலையோ இல்லை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலேயோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா அதை முதல்ல என்னென்னு பார்த்து அதற்குண்டான ஒரு தீர்வுகளோ அல்லது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு என்னை பாருங்கள், உங்களுக்கு மோட்சம் கிடைக்கின்றது தான் இறைவனுடைய சித்தாந்தம். இதில் பெருமாள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரகம்ன்றது இல்லை. ரொம்ப தீவிரமான பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்களாம் அந்த நவகிரகங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அதன் மேலே நம்பிக்கை இருக்கிற எல்லாம் எம்பெருமான் பார்த்துக்குவாருன்ட்டு அவர் மேலே பொறுப்பு விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளையும் சிவனையும் எல்லாருனாலையும் எளிமையாக பிடிக்க முடியாது. இப்போ ஈஸியாக நீங்கள் போய் சிவனை பிடிச்சி சிவனை வசியம் பண்ணி சிவன் மூலிமா உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அதே மாதிரி தான் மற்ற தெய்வங்களும் பெரிய தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள். ஆனால் குலதெய்வம்ன்றது எளிமையாக நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இந்த நவகிரக பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்குது. நவகிரகங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு, கிரகங்கள் பாதிப்பு, ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு பாதிப்பை இந்த ஜாதகருக்கு கொடுக்குதுன்னு பட்சத்தில் அந்த கிரகத்திற்குண்டான தீர்வை பண்ணிவிட்டு அந்த குலதெய்வத்தை முறையாக ஆவாகனம் பண்ணி குலதெய்வத்தை கூட வச்சுக்கும் போது குலதெய்வம் இருக்கிற இடத்துல கிரகத்துடைய பாதிப்பு குறையுங்க. இப்போ உங்கள் கூட தெய்வ அனுகிரகம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் செய்வனை செஞ்சாலும் பலிக்காது, எந்த கிரகமும் உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியாது. காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் இடம் சாமி இருக்குது. இப்போ இதில் மற்ற தெய்வங்களை எல்லாரும் வசியம் பண்ணி கூட வைக்கணுன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ ஒரு சாதாரணமாக ஒரு நபருக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த தொழிலுக்கு பாதிப்புக்கு நீங்கள் போய் பெருமாளை வசியம் பண்ணிக்கோங்க, பெருமாளை வசியம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு லட்சுமி தேவி கூடியே இருப்பா, லட்சுமி தேவி கூடியே இருந்தால் உங்களுக்கு எல்லா பணமும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது சாத்தியமான விஷயமானா இல்லை. அது வசியம்ன்றதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு குலதெய்வம்ன்றத கூட ஒரு மனிதன் முழுமையாக வச்சிக்கும் போது அந்த குலதெய்வமாகப்பட்டது முதல்ல அந்த கிரகத்தையும் மற்ற எதிர்மறையான பாதிப்புகளையும் நிவர்த்தி செய்து பாதுகாக்கும். அதன் பிறகு உங்கள் தேவை என்னவோ அதற்குண்டான வழிபாடு எடுத்தீங்கன்னா நீங்கள் கும்பிடுற தெய்வம் முழுமையான பலனை தரும். முதல்ல உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை குலதெய்வத்தை வைத்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன் இந்த குலதெய்வம் வாழ்க்கையின் பொக்கிஷம்ன்றது. ரொம்ப அருமை சார். நம்ம ஷோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் விவேகானந்தன் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். பிறந்த ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த். ராசி சோழ நட்சத்திரம் மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம்? 15/3/1971 மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார். தொழில் சிறக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும் மேடம். துலா ராசி சோழ நட்சத்திரம் மேடம். சரி, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. நான் டிவில பேசுறது உங்களுக்கு லேட்டா தான் கேட்கும். வணக்கங்க. வணக்கம். ஹலோ. சரிங்க, நீங்கள் டிவி அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துடைய லக்ன 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடிய இடம். இன்றைய முதல் காலர் குழந்தை பாக்கியத்தை பற்றி தான் கேட்பார் அப்படின்றது எனக்கு 100% தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார், அதாவது இப்போ பேசினவருடைய அம்மா அல்லது பாட்டி யாராவது வந்து அந்த குடும்பத்தில் தெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த காரணம் அது என்ன காரணத்தினால மருத்துவ ரீதியாக கட்டாயம் பாதிப்பு யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மருத்துவ ரீதியான பாதிப்பு என்னன்னு பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்கும். தொழில் விஷயம் அப்படின்றத பொறுத்தவரையும் இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வாங்க. தொழிலுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சு தரோம்ன்றது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலிமா சொல்லிக்கிட்டு இருப்போம். தேவைப்பட்டால் நேரில் வந்து அதை வாங்கி பயன்பெறுங்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அம்மா, டிவி பார்க்காம பேசுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என் பையனுக்கு கேட்கணும் சார். சரி, அவருடைய பேர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் அஜித். அவருடைய ராசி நட்சத்திரம் என்னம்மா? அவர் துலா ராசி விசாக நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், படிப்பு விஷயம் எப்படி இருக்கும் அவனோட, அப்படி அது கேட்கணும் சார். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் முழுசும் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பையன் பேர் என்ன சொன்னீங்கம்மா? அஜித். ஆர் அஜித். அவருடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணுங்கம்மா. முழுமையான ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஜாதக ரீதியாக லக்ன 4ஆம் இடம்ன்றது படிப்பு ஸ்தானம், 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், அல்லது 6ஆம் இடம்ன்றது உத்தியோகஸ்தானம். இதில் எந்த பாவங்கள் நல்ல வலிமையாக இருக்குது, அடுத்ததாக எந்த கிரகங்கள் இப்போ நடப்பு திசையை உண்டு பண்ணிகிட்டு இருக்குதுன்றதை பார்க்கணும். அவருக்கு என்னம்மா வயது? வயது 20. பிறந்த நேரம் வந்து இல்லை, நீங்கள் வயது மட்டும் சொல்லுங்கம்மா. வயது வந்து 21. 21. சரிம்மா, கொஞ்சம் வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். கடந்த ஒரு 8 மாத காலகட்டமாக சரியில்லாமல் இருக்குது. வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர சொல்லுங்கள். இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குங்க.
அழைத்ததற்கு நான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நீங்களும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தவிர சாரை நேரடியா சந்திக்கணும், உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை வந்து சார் கிட்ட காட்டி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. நிச்சயமா சாரை நேரடியா சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து இருக்குங்க. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க சாரை நேரடியா சந்திக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9442941051. அடுத்த நம்பர் 9514495969. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா சந்திக்கலாம். சோ தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் மட்டும் சொன்னா போதுங்க. சோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலகுமாருங்க மேடம். ஓகேங்க சார், சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கங்க சாமி, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் சொந்த பெரம்பலூர் எனக்கு. சரிங்க, யாருக்கு பார்க்கணுங்க? எனக்கு தான் சார் பார்க்கணும். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், வயது? எனக்கு ராசி கன்னி ராசிங்க. ஒரு நட்சத்திரம். சரிங்க. என்னோட பேர் பாலகுமார். என்னங்க? என்னோட பேர் பாலகுமாருங்க. பாலகுமார். குலதெய்வத்துடைய பேருங்க? நாகம்மாங்க. உன்னம்மாள், நாகம்மாள், கௌரியம்மாள். சரிங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? எனக்கு தொழில் கொஞ்சம் சரியாம இல்லைங்க, கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. கடன் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருட காலகட்டமாக அதிகமாக இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி சரிங்க. தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரும்பு சம்பந்தம். நான் ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க? ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 சரிங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் அப்படின்றது நீங்கள் எடுத்துருக்கிற தொழில் நல்ல தொழில் தாங்க. சரிங்க. கடந்த சில காலகட்டமாக உங்களுக்கு வந்து போட்டி பொறாமை ரீதியாக அதிகமான பாதிப்பு வந்துகிட்டு இருக்குங்க. சரிங்க. அது கொஞ்சம் பார்த்து அது சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இருக்கிற இடம் அப்படின்றது வாஸ்து ரீதியான பாதிப்பும் இருக்கும். இந்த எதிர்மறை சக்தியில்லால் சொல்லக்கூடிய அந்த செய்வனை இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குங்க. இந்த ரெண்டையும் பார்த்து என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் உடனடியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்குங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார், இப்போ உங்ககிட்ட வந்து உங்களை நாடி ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட ஜாதகம் எடுத்துட்டு வராங்கன்னா நீங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்க சார்? இப்போ முதல்ல நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுடைய அடிப்படை ஜாதகம் என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள், 9 கிரகங்கள் இருக்குது. இப்போ அந்த 12 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. இப்போ அந்த ஜாதக ரீதியாக அந்த 12 கட்டமும் என்னென்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு தரும். படிப்புன்றது, தொழிலுன்றது, குழந்தை பாக்கியம்ன்றது, திருமண வாழ்க்கை, தொழில் ஸ்தானம், மற்ற எல்லா விஷயமும் சொல்லிடுவோம். இதில் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருன்றது தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா தெளிவோட திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அடுத்த தொழில் ரீதியான பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லிடுவோம். அப்போ அந்த பாதிப்பு எதனால் வருதுன்றது தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நடப்பு திசை எப்படி இருக்குது, அதன் மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்குமா, ஏற்றமா அல்லது இறக்கமான்றதை சொல்லிவிட்டு இந்த 2 பாதிப்பும் சரி செய்யறதுக்கு வழி என்ன அப்படின்றத ஆஞ்சநேயரை வச்சு பிரசன்னம் பார்ப்போம். பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதாவது எதிர்பாராத மரணங்கள் இருந்தால், எதிர்பாராத மரணங்கள்ன்றது விபத்து, அடுத்தது சூசைடு, இந்த மாதிரி சில அகால மரணம்னு சொல்லக்கூடிய அகால மரணங்கள், துர்மரணம்னு சொல்லக்கூடிய அந்த மரணங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அந்த ஆத்மாக்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் தெய்வம் வந்து துணை நிற்காதுங்க. அந்த ஆத்மாக்கள் சாந்தம் ஆகாத வரையிலும் தெய்வத்தோடைய துணை கிடைக்காது. இங்கே ஆன்மாக்களும் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, தெய்வமும் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அனுபவம் தான் வாழ்க்கை. உணரும்போது தான் ஒவ்வொரு உண்மையும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். உணராமல் இங்கே எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆன்மாக்கள், இந்த இறந்தவங்களுடைய ஆன்மாக்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு வந்து தெய்வம் வந்து குடிகொள்ளாதுங்க. குலதெய்வமும் கொள்ளாது, மற்ற தெய்வங்களும் வராது. அதே மாதிரி செய்வினை பாதிப்பு, தீவிரமான அதிதீவிரமான செய்வினை பாதிப்புகள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நல்ல தெய்வங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு தான் தடை உண்டு பண்ணுவாங்க. அதுதான் செய்வனன்றதே அதுதாங்க. நீங்கள் கும்பிடுற சாமி உங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு செய்கிறது தான் செய்வனையே. அடுத்ததாக உங்கள் ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் ஒருத்தர் செய்கிற செய்வனை உங்களுக்கு பழிக்கும். அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் கிரகம்ன்றது முக்கியமான ஒரு காரணகர்த்தாக வருதுங்க. அப்போ இந்த கிரகத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைக்கு காரணம் என்னன்றதும் கிரகத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாதிப்புக்கான காரணங்களையும் கிரகத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த பாதிப்பு இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் நாங்கள் தரோம்.
எங்ககிட்ட அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பை சொல்வதில்லை, பாதிப்பிற்கு உண்டான சொல்யூஷன். என்கிட்ட வரவங்களுக்கு நான் நல்லதே அதிகம் சொல்ல மாட்டேன், கஷ்டத்தை தான் அதிகம் சொல்லுவேன். என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை தான் சொல்லுவேன். எதனால் அந்த பிரச்சனை இருக்குதுன்றதையும் சொல்லிடுவேன். அதை உறுதிப்படுத்திக்குவோம். ஆஞ்சநேயர்கிட்ட சோழி போட்டு பிரசன்னம் பார்ப்போம். 2-3 வகையான பிரசன்னங்கள் பார்ப்போம். அந்த 2-3 வகையான பிரசன்னங்களில் கடைசி இறுதி வந்து ஆஞ்சநேயர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதுதான் தீர்வு. என்னிடம் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வாக்கு கேட்டு தோல்வின்றது ஒன்று கிடையாது. அவர் இந்த காலத்தில் இந்த மனிதனுடைய ஆயுள் போயிடும்னா அந்த மனிதனுடைய ஆயுள் போயிடுது. இந்த உயிர் போகிற நிலைமையில் இந்த ஆள் பொழைச்சிக்குவாருன்னா பொழைச்சிக்கிறார். அவர் சொன்ன வாக்கு இதுவரையிலும் ஒன்று கூட தவறவும் இல்லை, தவறும் ஆகவில்லை. அந்த அளவுக்கு என்கிட்ட ஆஞ்சநேயர் தெளிவான வாக்குகள் மக்களுக்கு சொல்கிறார். அப்போ அந்த வாக்கு ரீதியாக உங்களுக்கு என்ன நன்மை தீமைன்றது வரவங்களுக்கு சொல்லிடுறோம். அதில் என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அந்த பரிகாரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஜாதக ரீதியான பரிகாரங்கள் சொல்வதில்லை. இந்த திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க, அடுத்ததாக எத்தனையோ பரிகாரங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோயில் பரிகாரம் நாம் சொல்வதே கிடையாது. நாம் சொல்கிறதெல்லாம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. மக்களாகிய யாருக்குமோ மனிதனாக பிறந்த குழந்தையாக பிறந்ததுலேருந்து குழந்தை கூட பசிக்குதுன்னா பால் குடித்தா தான் பசி அடங்கும். அப்போ அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க தான் பரிகாரங்களை செய்துக்கணும். அதற்கு உண்டான முறையை செய்து தரோம், சொல்லித்தரோம். அதை செஞ்சுக்க கூடிய விஷயத்தை அவங்களையே செய்ய வைக்கிறோம். நாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நாம்ளும் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த பாதிப்புகளை ஃபஸ்ட்டு நீக்கிறோம். எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை 100க்கு 100 விழுக்காடு விலக்கிடுவோம். விலக்கிட்டு விலகிருச்சா இல்லையான்றதை பிரச்சனை பார்ப்போம். இந்த தமிழகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து உங்களை நம்பி காசு கொடுக்குற சாமி எனக்கு நல்லது நடக்குமான்னு அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா? எல்லாரும் கேட்பாங்க அந்த கேள்வி. ஆனால் இவங்களுக்கு நம்ம நல்லது பண்ண முடியுமா முடியாதான்னு அவங்க முன்னாடி பிரச்சனை கேட்குறது நானாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து காசு கொடுத்துட்டு ஜாதகம் பார்க்குறாங்க, பரிகாரம்ன்றது காசு கொடுத்து தான் பண்ண போகிறாங்க, இலவசமாக நம்ம யாருக்கும் பண்ண போகிறதில்ல. அப்போ இவங்களுக்கு செய்கிற பரிகாரம் பலன் தருமா? இவங்களுக்கு நம்ம இந்த விஷயம் செஞ்சு கொடுக்கலாமா? நாம் செய்கிறதுனால இவங்களுக்கு பலன் கிடைக்குமான்றது ஆஞ்சநேயர்கிட்ட பிரசன்னம் பார்த்துட்டு தாங்க ஆஞ்சநேயருக்கு முன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், நீ செய் அப்படின்னு சொன்னாதாங்க காசு வாங்கும். இல்லாதவங்க கிட்ட காசு வாங்குறது கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 9 வருட காலகட்டமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் 1999 ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்தேன். 2003 ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2009 2006 ஆன்மீக தேடல் அதிகம், மாந்திரீக தேடல் அதிகம். 2009 இறை தேடுதல் அதிகமாச்சு. 2013 எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அந்த 2013 கிடைச்ச வெளிச்சம், எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை மக்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்குறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்கிட்ட வரவங்களுக்கு நான் செய்கிறது முதல் விஷயம், பிரச்சனையை தெரிஞ்சு சரி பண்ண முடியுமா முடியாது, அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லியிருந்தேங்க. அதை நான் சரி பண்ணி தரேன்னு சொன்னால் அது பொய்யாயிடுங்க. தெய்வ காரியத்துக்கு அது உகந்ததல்ல. அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக பார்த்துட்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொருவருடைய குலதெய்வத்தை வசிய ஆவாகனம் பண்ணி கொடுக்குறோம். முதல் பேசிக் அதுதாங்க. உங்களுடைய பேஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் தான், ஒரு வீட்டுடைய அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் வீடு நிற்க முடியுங்க. அதில் நிறைய பேர் தாய் தந்தையர் இல்லாமல் மற்றவங்களுக்கு நாங்கள் சேவகம் பண்ணுறோமே, எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காதானா? தாய் தந்தையருக்கு பண்ணனா கர்மா கழியுங்க, மற்றவர்களுக்கு செஞ்சால் புண்ணியம் கிடைக்குங்க. கர்மா கழிஞ்சால் தான் நல்லது நடக்குங்க. புண்ணியம் கிடைக்கிறது அடுத்த ஜென்மத்தில் தாங்க பலன் தரும். இந்த ஜென்மத்தில் தருமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க தேவைக்கு என்னவோ அதை தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொடுக்குறோம். இதுதான் நம்மகிட்ட வரவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அருமை சார். தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஏழுமலை மேடம். சரிங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மோவூர், திருவள்ளூர் மாவட்டம் மோவூர்ல பண்றேன் மேடம். சரிங்க சார், சார் இருக்காங்க, பேசுங்க. சாமி உங்களுடைய யாருக்கு பார்க்கணுங்க? என் மகனுக்கு சார். மகனுடைய பேருங்க? ஜானகிராமன். ஜானகிராமன். ராசி நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. என்ன கேள்விங்க சார்? மகனுக்கு பொண்ணு பாக்குறோம், அது செட் மாட்டேன். நான் பொண்ணு பார்த்தோன்னா வேற வேற எங்களுக்கு வேணுதான் கொடுத்தாங்கன்றாங்க. அப்படின்னா வேலை கிடைச்சிச்சு, வெளியூருக்கு அனுப்புறேன்றாங்க. அதான் சார் கொஞ்சம் ஒரு 2 மாசமா சொல்லி மச்சான் மாமியோட எல்லாமே பாக்குறாங்க, நாங்களும் பாக்குறோம், ஃப்ரெண்டுங்க பாக்குறாங்க. முதல்ல வந்து அவருடைய ஜாதகத்துல கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜாதகர் உங்க ஊர்ல பார்த்தாலும் சரி, இல்லை எங்ககிட்ட நேரில் வந்து பார்த்தாலும் சரி, ஜாதக ரீதியாக 7ஆம் இடம்ன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. 7ஆம் இடத்துல ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த கிரகத்திற்கு கொண்டாட நிவர்த்தி பண்ணிட்டு
குலதெய்வத்தை அழைச்சி முதல்ல வீட்டில் வைங்க சாமி. குலதெய்வம் வீட்டில் இருந்தால் குடும்பத்தை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். குலதெய்வத்தோடைய முக்கிய கடமையை குடும்பத்தை வளர்ச்சி பண்ணுறது தான். அதனால் வந்து குலதெய்வம்னா அவர் மேலேயே நாங்கள் அளவு போட்டு வச்சிருக்கோம். புரியலிங்க. குலதெய்வம்னா நாங்கள் கும்பிட்றது அளவு அவர் பேர்லேயே அறிக்கை வச்சிருக்கிறோம். சரி, அதனால எதனா பிரச்சனையா? இல்லை, அதனால் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லைங்க. உங்கள் பையன் ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குங்க. பையன் ஜாதகத்தில் தான் பாதிப்பு இருக்கும். கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும். அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை வசியம் பண்ணி வைங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி பலன் கிடைக்கும். நல்லதுங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பிரகாஷ்ங்க. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல. சரிங்க சார், சார் இருக்காங்க, பேசுங்க. சாமி வணக்கங்க. யாருக்கு பார்க்கணுங்க? வணக்கம் சார். எனக்குங்க சார். உங்கள் பேர் சொன்னீங்க? சார் பிரகாஷ்ங்க. பிரகாஷ். ராசி நட்சத்திரங்க? உத்தர நட்சத்திரம், கன்னி ராசி, தனுசு லக்னம். சரிங்க சாமி. என்ன வயதுங்க? என்ன கேள்விங்க? 19/5/1986ங்க. சரிங்க. தொழில் திருமணம் கொஞ்சம் இதாயிட்டே இருக்கு. சரிங்க. அதை பத்தி தான் கேட்கலாம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்ன 7ஆம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் அல்லது அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் பகையாக இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது மாந்தி அந்த மாதிரி தாங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதுதாங்க பாவ கிரகங்களும் மாந்தியும். அதாவது மாந்தின்றது பாவ கிரகம் தான். லக்னம் 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க சாமி. இப்போ நான் உங்கள் லக்னம் என்னன்னு கூட நாங்கள் கேட்கல. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் பாதிப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்து அது முறையான தீர்வு பண்ணுங்க. குலதெய்வம் என்னங்க சாமி? பொங்காளி அம்மன். பொன்காளி அம்மன். சரிங்க. பொன்காளி அம்மன் கோயில் எங்க, எந்த ஊர்லிங்க? ஈரோடு பக்கத்துலங்க, சிவகிரி. சிவகிரியில் இருக்கிறது. அருமையான சக்தி வாய்ந்த தெய்வம் தான் அந்த அம்மா. பொன்காளி அம்மன்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 40-45 பேர்த்துக்கு குலதெய்வம் அதை அழைச்சி கொடுத்துருக்குறோம். நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். உங்களால் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியும்னா அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை நீக்கிட்டு அந்த அம்மாவை அழைச்சி வீட்டில் வைங்க. நல்லது பண்ணி கொடுக்கும். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பற்றி, ஜோதிடம் பற்றி, வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் சாரை நேரடியாக சந்திக்கணும், சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. சாரை எங்கே சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் திருமுருக ஜோதிட நிலையம்ல நீங்க போய் சந்திக்கலாம்ங்க. எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாரை நேரடியா சந்திக்கலாம். அந்த 2 நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9442941051. அடுத்த நம்பர் 9514495969. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா போய் சந்திக்கலாம்ங்க. தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நடராஜன், கும்பகோணத்துல பேசுறோம். சரிங்க சார், சார் இருக்காங்க, பேசுங்க. சாமி வணக்கம், சொல்லுங்க சார். யாருக்கு பார்க்கணுங்க? சார் பையனுக்கு பார்க்கணும். பையனுடைய பேருங்க? பையன் பேர் ஹரிஹரன். சரிங்க. வயதுங்க? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரிங்க. வயது? 27/1/2003. சரிங்க. கேள்வி என்னங்க? பையன் நீட் எழுத போறான். முன்னாடி எழுதிதான் இருக்கு. சரி. அதுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்கலான்ட்டு ராசிபடி. விருச்சிக ராசி தானே சொன்னீங்க? ஆமா சார், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் தாங்க. கொஞ்சம் படிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய குறைகள் குறைஞ்சு உங்களுக்கு படிப்பு விஷயம் நல்லபடியாக வரும். ரெண்டாவது, அவர் சில விஷயங்களை வந்து தெளிவான முடிவு எடுக்க மாட்டார். முதல் பிரச்சனையே அங்கதாங்க. தெளிவான முடிவு எடுத்து அவரை செய்ய சொல்லுங்க, காரியம் வெற்றியாகும். இல்லைன்னா தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க, சரியாயிடுங்க. நல்லது. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெள்ளையம்மாள் மேடம், மதுரையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, சார் இருக்காங்க, பேசுங்க. என் வீட்டுக்காருக்காக கேட்கணும் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. உங்க எங்க வீட்டுக்காருக்கு இப்ப ஒரு 3 வருஷமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு சார். பேருங்க? அவங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமா இருக்கு. இப்பதான் குடல் இறக்கம் ஆபரேஷன் பண்ணோம். பண்ணி 10 மாசம் ஆகுது. இன்னொரு ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அதான் கேட்கணும் சார். அவங்க புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி சார். பேருங்கம்மா? பாஸ்கர் சார்.
பாஸ்கர். சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க? அவங்க வந்து ஸ்வீட் கடையில வேலை பார்த்தாங்க சார். ஸ்வீட் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஆமா, இப்போ 3 மாசமா வீட்டுல சும்மா தான் சார் இருக்காங்க. சரி சரி சரிங்கம்மா. அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது அவர் உடன் பிறந்தவர்களோ, இப்போ அவங்க வீட்டுக்காரருடைய உடன் பிறந்தவங்களோ இல்லைன்னா அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, அந்த 3 தலைமுறையில் ஏதாவது எதிர்பாராத மரணம் நடந்திருக்கான்னு பாருங்க. சரி சார். அந்த நடந்திருக்கும். அந்த ஆத்மா அந்த குடும்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தாங்க இந்த தொடர் நோய், அதற்குண்டான விரை செலவுன்றது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி சார். செய்வினைன்றதை விட ஆத்ம தோஷம் தான் அதிகமாக இருக்கு. அதாவது எதிர்பாராத மரணம் அடைஞ்ச ஆன்மா குடும்பத்தை வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு. அதை சரி பண்ணிட்டு குலதெய்வத்தை அழைச்சி வீட்டில் வசியம் பண்ணி வைங்க, குலதெய்வத்தை உட்கார வைங்க, உங்க குறை நீங்கி நல்லது நடக்குமா. சரி சார். நல்லது. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாஸ்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நம்ம கிட்ட பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில் வாஸ்து ரொம்ப பயப்படுத்த மாட்டோம். வாஸ்துன்றது 100க்கு 100 உண்மைதான், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. வாஸ்து ரீதியான பாதிப்பு ஒரு சில இடத்துல இயற்கையாகவே வந்துடுங்க. வரும்போது அது வந்து நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அதை உடனடியாக நாங்கள் மாற்ற சொல்ல மாட்டோம். நம்மக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகம் 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 4ஆம் இடத்துல பாவ கிரகங்களோ அல்லது 4ஆம் இடத்த அதிபதி போய் 8, 12 மறைஞ்சாலோ இந்த மாதிரியான சில பாதிப்புகள் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். வாஸ்து ரீதியான பாதிப்புகள் 4ஆம் இடம் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டால் உங்களுக்கு வாஸ்துன்றது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பாயிடுங்க. அது தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. அதற்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் அந்த கிரகங்களுடைய பாதிப்பு நீங்கிறது தானே குலதெய்வத்தோடைய வேலைன்றோம் இல்லைங்களா. இப்போ இதில் ஒரு உண்மையான சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வமும் ஒவ்வொரு சித்தர்கள் உருவாக்கிய தெய்வமும் ஒவ்வொரு நோக்கமும் கொண்டது. குலதெய்வம் மட்டும் பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும், அதுக்கு நீ துணை நிற்கணும் அப்படின்னு தான் குலதெய்வத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அப்போ இங்கே சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட சாமி தான் சுயநல தேவையை பூர்த்தி பண்ணி தரும். ஞான மார்க்கத்துக்காக உருவாக்கினவர் ஞானம் தான் தருவார். இதுதான் யதார்த்த உண்மை, எனக்கு தெரிஞ்சதுங்க, என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது. அப்போ அந்த சுய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் உருவாக்கின அந்த குலதெய்வத்தை வீட்டில் உட்கார வைக்கும் போது முதல்ல பாதி வாஸ்து பிரச்சனை சரியாயிடுங்க. அந்த 4 மூளைக்கு திக்கு பந்தனம்னு சொல்லி செஞ்சு கொடுப்போம். அது எல்லாமே அந்த 4 மூளைக்கும் அல்லது ரொம்ப வாஸ்து பாதிப்பு இருக்குதுன்றவங்களுக்கு 8 மூளைக்கு ஒரு சில பொருட்கள் செஞ்சு தருவோம். திக்பாலகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்திரன், அக்னி, யமன், நைரதி, வருண பகவான், வாயு பகவான், குபேரன், ஈசான்யம்னு சொல்லி அந்த 8 பாலகர்களுக்கு ஒரு சக்கரம் இருக்குதுங்க. தமிழகத்தில் திக்பாலகர்களுக்கு யாருக்கிட்டையும் சக்கரம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அதெல்லாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். காசு கூட பிரச்சனை இல்லைங்க, கால விரயத்தெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த முறையான அந்த சக்கரங்கள் இருக்குது. திக்கு பாலகர்களுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. அந்தந்த திக்குகளில் எந்த பிரச்சனை வரும்ன்றதை தடுக்கிறதுக்குன்னு இன்னொரு சக்கரம் இருக்குது. இந்த 2ஐயும் சேர்த்து நாங்கள் தருவோம். இதை உங்களுடைய அவங்கவுங்க எந்த வீட்டில் அதிக வாஸ்து பிரச்சனை இருக்கோ அவங்க அந்த வீட்டில் 4 மூளைக்கு அதை வச்சு குலதெய்வ பூஜை பண்ணும் போதெல்லாம் அதுக்கு 4 மூளைக்கும் தூபம் காமிச்சாங்கன்னாவே வாஸ்து ரீதியாக பிரச்சனை பண்ணுறத முதல்ல கிரகம் கட் பண்ணிக்கும். கிரகம் கட் பண்ணனா தான் நீங்கள் அந்த வாஸ்து பிரச்சனையை ரெமெடி பண்ண முடியும். ஒரு சரியில்லாத இடத்துல வாஸ்துபடி ஒருத்தர் வச்சுட்டார், அது மாடி படிக்கட்டு ஸ்டெப்ஸாக இருக்கலாம், அல்லது வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வாசலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைருதி மூலையில் வாசப்படி வச்சுட்டு ஸ்டெப்பை வச்சிடுறாங்க, மாடி படிக்கட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் நிறைய பேர் நைருதி குபேரமொழின்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அது நைருதி தென்மேற்கு. அந்த பக்கம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செப்டி டேங்க் நிறைய பேர் நோண்டி வச்சுருக்குறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரம் வீட்டிலாம் அப்படிலாம் இருக்குது, பார்த்துருக்கு. அவங்களால அதை டைரெக்டாக சரி பண்ண முடியறது இல்லைங்க. இந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கணபதியும் லட்சுமியும் ஒரு இடத்துல உட்கார வைக்கலாங்க. அந்த இடத்துல அந்த கணபதி லட்சுமி முறையாக குலதெய்வத்தை வச்சு உட்கார வச்சிட்டோம்னா அந்த வீட்டுக்கு வாஸ்து ரீதியான பாதிப்புகள் 80 விழுக்காடு சரியாயிடும். அதுக்கு பிறகு தான் வசதி வாய்ப்பு வரும். அந்த வசதி வாய்ப்பை வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாங்க. பொருளாதார ரீதியாகவும் அதை இடித்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களால என்ன முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது, இது உண்மை. இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க வாஸ்து ரீதியாக. மற்றவங்க மாதிரி நம்ம அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. இந்த வாஸ்து பார்க்குறதுக்கு ஆகிற செலவு கூட ஆகாதுங்க, நம்மக்கிட்ட அது பரிகாரமே பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயகுமார். யாருங்கம்மா விஜயகுமாருங்க? எங்க ஹஸ்பண்ட். சரிங்கம்மா. வயது என்னங்கம்மா? 35.
தொழிலில் ஏதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரியல் எஸ்டேட் பண்ணி. சரி, தொழில் ரீதியாக ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்கிறாருங்களா? ஆமாங்க. சரிம்மா, கைகூடி வரும், நல்லதே நடக்குன்னு சொல்லுங்க. சரிங்க. சரிங்க, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வாஸ்து இன்கேஸ் வந்து வாஸ்துனால தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நிறைய பேர் வந்து கவனிக்க மாட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? வாஸ்து ரீதியான பாதிப்புகள் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற வழி. வாஸ்துன்றதுல இருப்பிடம்ன்றதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று மனையடி சாஸ்திரங்கள் தப்பாக வைக்கிறது, அந்தந்த திக்குகளில் தப்பாக வைக்கிறது, அக்னி மூலையில் கொண்டு போய் அக்னி மூலைக்கு ஆகாத பொருளை வைக்கிறது, குபேர மூலையில் கொண்டு வந்து அதுவருக்கு ஆகாத பொருள் அங்கே வைக்கிறது, அந்த மாதிரி செய்கிறது வாஸ்து குற்றம். அடுத்தது ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அந்தந்த மண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்கும், அது ரெண்டாவது விஷயம். அந்த ஸ்தான பலத்தையும் வாஸ்துவையும் சேர்த்தி கெடுக்கிறது செய்வனைங்க. இந்த 3 பிரச்சனை ஒரு இடத்துல, இந்த 3ல் எது இருந்தாலும் சரி, இந்த 3 பிரச்சனையும் ஒரு இடத்துல இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு எரிச்சல் குணம் இருக்கும், ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு நெருடல், ஒரு மனக்குழப்பம், விரக்தியான ஒரு சூழ்நிலை. வீட்டுக்குள்ளே வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல மனநிலை இருக்கும், வீட்டுக்குள்ளே போன உடனே எல்லாம் மாறிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால், குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே அவங்க வீட்டை அவங்க பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் சண்டை சச்சரவு, அந்த இடத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுகளை அவங்களால செய்ய முடியாது. இந்த இடத்துல இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை பேசுவாங்க, அந்த விஷயத்தை அவங்களால சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி எதிர்மறையான சக்திகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. பையனுக்காக கேட்கணுங்க. பையன் பேருங்கம்மா? பையன் பேரு பிரபுங்க. பூவாட நட்சத்திரம், தனுசு ராசி. சரிங்கம்மா, என்ன வயதாகுது? 35 ஆச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? இன்னும் இல்லைங்க, கல்யாணம் தான் தடப்பட்டு இருக்குங்க. சரிங்கம்மா, அதான் கல்யாணம் தான் ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில், அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாகிஸ்தானமும் பாதிச்சிருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் லக்னம் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாதிச்சிருக்கும். அதற்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்து அது செஞ்சீங்கன்னா உடனடியாக கல்யாணம் கூடி வருங்கம்மா. நல்லது. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா திருமுருக கோகுலநாதன் சார் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரை நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. நிச்சயமா சாரை சந்திக்கலாம். எப்படி நேரடியா சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் இருக்குங்க. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க போய் சாரை சந்திக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9442941051. அடுத்த நம்பர் 9514495969. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியா போய் சந்திக்கலாம். இப்போ நம்ம ஷோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். லட்சுமி மேடம் என் பேரு. வணக்கங்கம்மா, யாருக்கு பார்க்கணுங்க? பையனுக்கு பார்க்கணும் சார். பையன் பேருங்க? பையன் நவீன்குமார், மூல நட்சத்திரம், தனுசு ராசி சார். சரிம்மா, என்ன வயதாகுது, என்ன கேள்விங்கம்மா? இப்போ வயசு 21 வயசு ஆகுது சார். அவனுக்கு 12 வயசுல அடிபட்டு ஒரு கால் எடுத்துட்டாங்க சார். அதாவது உடல் பாதிப்பு இருக்கு. ஆமா சார், காலை எடுத்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல. இது அவனுக்கு கேஸ் பத்தி போய் சக்சஸ் ஆகல. 10 வருஷம் ஆகுது. வீட்டுல பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்றதுக்கு, அதுக்கும் அவங்களுக்கு முயற்சி எடுக்கணும், எந்த வேலையுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆக மாட்டாங்க. சரிங்கம்மா, குடும்பத்துல இந்த நான் ஏற்கனவே ஒரு காலர்ஸ்க்கு சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துல ஏதோ இந்த எதிர்பாராத மரணமானவங்க இருக்காங்களான்னு பாருங்க. 2 தலைமுறையிலேருந்து 3 தலைமுறைக்குள்ள கட்டாயம் நடந்திருக்கும். அதனுடைய தோஷம், அல்லது நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது எதிர்பாராத மரணம் நடந்திருக்கான்னு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல அதனுடைய தோஷம் தான் பையனுக்கு அடிபட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் கிரகங்களுடைய பாதிப்புகளும் பிதுர் சாப குற்றம் சொல்லக்கூடிய பாவ வினைகள் தாங்கம்மா இருக்கு. இதை சரி பண்ணிட்டு குலதெய்வத்தை முறையாக அழைச்சி குலதெய்வத்துடைய பாதுகாப்பு பண்ணுங்க, கட்டாயம் நல்லது நடக்குமா. பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இயற்கையில் உண்டு. தீர்வை தேடுங்க, கட்டாயம் கிடைக்கும். அழைத்ததற்கு நன்றி.
சார் நீங்க வந்து திருமண தடை சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். அதாவது இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன் நம்மளுடைய தொலைக்காட்சியில் கேள்விகள் 1000 இதே நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருந்தோம். ராசிபுரத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து திருமண விஷயத்துக்கு அட்டன் வந்தாங்க. முறையான நம்ம சொன்னக்கூடிய அந்த பரிகாரங்களை பண்ணி கொடுத்தோம். குலதெய்வ பரிகாரம் பண்ணி கொடுத்து திருமணத்திற்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம். கோயம்புத்தூர்காரருக்கு பொண்ணு நிச்சயமாயிடுச்சு. அந்த ராசிபுரத்துலேருந்து வந்தவருக்கு வைகாசி 29 திருமணமே நடந்துருச்சு. அது திருமணத்தில் ஏகப்பட்ட தடங்கள் வந்து எந்த தடங்களும் திருமணத்தை தடுத்து நிறுத்தலை, திருமணம் நடந்துருச்சுங்க. அது மாதிரி வந்து இந்த திருமண விஷயம்ன்றது நம்ம கை வச்சோம்னா உடனே பாஸ் ஆகும். இது வரைக்கும் எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம கை மூலியமா, அந்த நம்ம கைன்றதை விட நம்ம கைராசின்றது ஒரு பக்கம், அவங்கவுங்க குலதெய்வம் மூலியமா அது என்னவோ நாம் அந்த குலதெய்வம் அழைச்சி கொடுத்து திருமணத்திற்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுக்கு உண்டான மூலிகைகள் தனியாக இருக்குது. பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு சில மூலிகைகள் இருக்குது, அதுக்கு உண்டான சக்கரம் வேறு. ஆணுக்கு திருமணம் ஆகணும், திருமண தடை இருக்குன்னா அதுக்கு உண்டான மூலிகையும் சக்கரமும் வேறுங்க. முறையாக அந்த குலதெய்வத்தை அழைச்ச பிறகு அந்த மூலிகையை வைத்து அதற்குண்டான அந்த சக்கரங்களை வச்சு அதுக்குண்டான சில பொருட்கள், வசதி பொருட்கள்லாம் இருக்குது. வசியம்ன்றது வந்து தவறான வார்த்தை அல்ல. நம்ம பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வசியம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்குன்னு இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஆணுன்னா அந்த ஆணுக்கு திருமணம் ஆகணும்னா அந்த ஆணுக்கு ஒரு பெண் பிறந்திருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு தேடுறதுல தான் பிரச்சனை, அதில் தான் தடங்கள் வருது. அது உடனடியாக கைகூடி வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த குலதெய்வம்ன்ற கான்செப்ட் அந்த குடும்பத்தை வளர்த்தி கொடுக்குற பெண் யாரோ, அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆண் யாரோ அவங்கள வர வைக்கும். மருமகனாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நல்ல விதத்தில் குலதெய்வம் உள்ளே வர வைக்கும். பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்குது குலதெய்வம் சொல்லி, ரொம்ப நல்லா இருக்காங்க. இது என்னுடைய அனுபவத்தில் கடந்த 9 வருடமாக நான் அதை ரொம்ப அதிகமாக அனுபவத்தில் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி தொழில் விஷயம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னுலாம் வந்தவங்களாம் இன்றைக்கி வந்து நமக்கு ஏதாவது அவசர தேவைக்கெல்லாம் சில லட்சங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு தொழிலில் வந்து பல பேர்த்துக்கு வளர்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நாமளும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் ஒன்றும் குறைகள் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வராது. அது இல்லாமல் நாம் வந்து இப்போ சமீப காலத்தில் 2009 ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும்னு தேடுதலையும் ஆராய்ச்சியிலையும் இருந்தோம். இந்த துறையில் இந்த குபேர லட்சுமி கடாட்சியம், லட்சுமியும் குபேரனும் சேர்ந்து வந்தால் அந்த இடத்துல வந்து செல்வ செழிப்புன்றது குறையாது. இது வந்து மூலிகைகள் எத்தனையோ நாங்கள் எடுத்து பயன்படுத்தி பார்த்தோம். அதில் ஒரு சில மூலிகைகள் ஒரு பலன் கொடுத்தது, மற்றபடி நிறைய மூலிகைகள் புத்தக ரீதியாக வரக்கூடிய மூலிகைகள் பலன் தரல. அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட விரதம் இருந்து அவர் சில விஷயங்கள் சொன்னார். அதன் பிரகாரம் ஒரு சில பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு அஞ்சனமை உருவாக்கணும். அது உருவாக்கினது பார்த்துட்டிங்கன்னா 2017-18 தான் உருவாக்கணும். 2009 தேடி உருவாக்கி 2017-18 உருவாக்கணும். அது வந்து குறிப்பிட்ட காலம் பூஜையிலே வைக்க சொல்லியிருந்தார். பூஜையிலே வைக்க சொல்லி இப்போ கடந்த ஒரு 6 மாத காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு முன்னேற்றங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல பலன் தருதுங்க. சுயமாக தொழில் செய்கிறவங்க, அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாளை தேவைக்கு என்ன தேவையோ அந்த தேவையோ அந்த 2 நாட்களில் பூர்த்தி பண்ணி கொடுக்குதுங்க. அதற்குண்டான முறையான பூஜை கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதுங்க. அதுவும் நம்ம குலதெய்வம் பண்ண பின்னாடி தான் கொடுக்குறோம் நிறைய பேர்த்துக்கு. அது தனியாக விற்பனை பண்ணுறதில்ல. அந்த குலதெய்வம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இருக்கிறவங்க போது அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அந்த திருமண விஷயத்துக்கு அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம். உடனடியான ரிசல்ட். இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம செஞ்சு கொடுக்கறது முழுமையான பலன்களை தருது. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழில், அதுக்கு அடுத்து வந்து திருமணம். இது இயற்கையாகவும் அப்படிதான் இருக்குங்க, நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இந்த 2த்துக்குமே நீங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்வை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது பார்க்குற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். உங்களை வந்து இமீடியட்டா சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இருப்பாங்க. சார், இப்போ நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க நிறைய மூலிகை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ சித்தர்கள் நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பயன்கள் என்ன சார்? அது சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 வகையான மூலிகை பழக்கத்தில் இருக்குதுங்க. அதில் நம்ம ஒரு 70-80 மூலிகை ஈஸியாக பயன்படுத்துகிற நிலையில் இருக்குது. இதில் புத்தகம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்குங்க. எப்படி எதிர்மறையாக இருக்குன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் வந்து ஆசையில் இவங்க வீணா போகட்டும்னு சொல்லி கூட ஒரு சில விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதை நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது தான் உணர முடியும். ஒரு மூலிகை
அது பேர் சொல்ல விரும்பலை. அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா அந்த வீட்டில் சண்டை வருது. ஆனால் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சர்வஜனாவசியம் அப்படின்னு போட்டிருக்கு. புத்தகத்தில், அதுவும் பழைய புத்தகங்க, 1840 எழுதின புத்தகத்தில் சர்வஜன அவசியம்னு எழுதியிருக்கு. நடைமுறையில் கொண்டு வந்து வீட்டில் நாங்களும் ஒரு 20 பேர்த்துக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட பொறுத்தவரையிலும் என்னுடைய நல்ல ஒரு பழக்க வளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நான் முதல்ல பயன்படுத்தி பார்ப்பேன். அப்புறம் எனக்கு நெருங்கிய ஒரு நபர்கள்கிட்ட கொடுத்து பரிசோதித்து பார்த்து தான் அதை வெளியில் கொண்டு வருவேன். கிட்டத்தட்ட நான் 2013 அதை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கும் போது அப்படி தான் கற்றுக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையும் அதே மாதிரி தான் பண்ணுறதுங்க. அப்போ நாங்கள் ஆரம்பத்தை கற்றுக்கும் போது இது நடந்தது 2008 நடந்ததுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மூலிகையுமே சித்தர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் முறையாக சித்தர்கள் சொன்ன மாதிரி முறையான பூஜைகள் செய்து அதை எடுத்து பயன்படுத்தி பார்த்து அதில் எது எது நல்ல பலன்களை மட்டும் தருது அப்படின்றத பார்த்துட்டு அதில் எது நல்ல நாம் எதிர்பார்ப்பு என்ன, வரவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு கல்யாணம் எதிர்பார்ப்பு இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை பாக்கிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒருத்தருக்கு தொழில் எதிர்பார்ப்பு இருக்கும், ஒருத்தருக்கு எல்லாம் இருக்குது, ஒரு சொந்தமாக வீடு கட்ட முடியல. பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குறைஞ்சது ஒரு 50 to 60 கோடி ரூபாய்க்கு வேல்யூபிளான ஆள். அவரால் ஒரு சொந்தமாக வீடு கட்ட முடியலைங்க. பணம் இருக்குதுங்க, நல்ல பிஸ்னஸ் இருக்குதுங்க, வீடு கட்டுறதுக்குன்னு 3 இடம் வாங்கி போட்டுட்டாருங்க. ஆனால் வீடு கட்ட முடியலைங்க. அதை போய் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி நிறைய நம்ம இது அனுபவத்தில் ஒவ்வொன்றும் நாங்கள் பயன்படுத்தி பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் முழுமையாக எங்களுடைய அனுபவத்தில் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முறையாக இதை நீங்கள் நேரில் வரும்போது மக்களாகிய மக்கள், புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களும் சரி, இது உங்களுடைய சொந்தக்காரங்ககிட்டையும் சொல்லி யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு நேரில் வாங்க. ஆஞ்சநேயர் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாராயணனுடைய எந்திரமும் இந்த லட்சுமி கடாட்சிய மையும் குலதெய்வம் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. மற்றவர்களும் பயன்பெறுங்கள். குலதெய்வத்தை முதல்ல அழைச்சி வைங்க. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்தி அடுத்த நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு நீங்களே சொல்கிற சூழ்நிலையை உருவாக்குவோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.